ராகுல் காந்தி கொடுத்த அதிர்ச்சி. நடக்காத ஐடி ரெய்டு நடந்ததாக நாடகமாடிய செல்வ பெருந்தகை. ஒட்டுமொத்த சீக்கிரட்டையும் அவுட் பண்ணிய அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டார் ராகுல் காந்தி. அதற்கு மு.க. ஸ்டாலின் மறுக்கவே காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் ஆகியோர் திமுகவை கடுமையாக விமர்சித்தார்கள். அதோடு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள். இதனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறிவிடும் என்று கருதப்பட்டது. ஆனால் ராகுல் காந்தி வெளிநாட்டு சென்றிருந்த நேரம் பார்த்து சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து கூட்டணி டீல் போட்டுவிட்டார் ஸ்டாலின். இதற்கு தமிழகம் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முழு காரணமாக இருந்தார். குறிப்பாக இந்த கூட்டணி டீலிங்கிற்கு காய் நகர்த்தினார் ஸ்டாலின். அந்த அடிப்படையில் செல்வ பெருந்தகைக்கு பல கோடிகளை திமுக கைமாற்றியுள்ளது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களிடத்திலும் பணம் வாங்கியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. இதுகுறித்த தகவல்கள் ராகுல் காந்திக்கு சென்றதிலிருந்து கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகியுள்ள ராகுல் காந்தி, சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து செல்வ பெருந்தகையை மாற்றிவிட்டு ஜோதிமணியை மாநில தலைவராக்க திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்றிலிருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் ராகுல் காந்தி. ஆனால் இந்த பிரச்சாரம் சோளிங்கரில் நடந்தபோது ராகுல் பேசுவதை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் செல்வ பெருந்தகை. ஆனால் அவர் பேசியதை அப்படியே மொழிபெயர்க்க தெரியாமல் தப்பாக மொழிபெயர்த்துள்ளார். இதுகுறித்து மற்றவர்கள் சொன்னதை கேட்டு கடும் கோபத்துக்கு ஆளான ராகுல் காந்தி இன்று நடக்க இருந்த பிரச்சாரத்திற்கு செல்வ பெருந்தகை வருவதற்கே தடை போட்டு விட்டாராம். ஆனால் தனக்கு அவர் தடை போட்ட விவகாரம் வெளியில் தெரிந்தால் அசிங்கமாகிவிடும் என்பதற்காக ஒரு நாடகம் போட்டுள்ளார் செல்வ பெருந்தகை. அதாவது தனது வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தது போலவும், தன்னை ஹிந்தி பேசும் அதிகாரிகள் வீட்டு சிறையில் வைத்துவிட்டது போலவும் ஒரு செய்தியை பரப்பினார் செல்வ பெருந்தகை. ஆனால் அப்படி அவர் சொல்லி முடித்த சிறிது நேரத்திலேயே செல்வ பெருந்தகை வீட்டிற்கு வருமான வரித்துறையினர் யாரும் செல்லவில்லை, நாங்கள் ரெய்டு நடத்தியதாக அவர் சொல்லியிருப்பது பொய்யானது என்று வருமான வரித்துறை ஒரு தகவல் வெளியிட்டது. இந்த நிலையில் அது குறித்து இன்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், ஹிந்தி பேசக்கூடிய அதிகாரிகள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தன்னை சிறைப்பிடித்து வைத்து விட்டதாக செல்வ பெருந்தகை செய்தி வெளியிட்டதை அடுத்து அதற்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். ஆனால் வருமான வரித்துறை ரெய்டு நடக்கவில்லை என்று மறுத்துள்ளது. இதை வைத்து பார்க்கும்போது ராகுல் காந்தி தன்னை பிரச்சாரத்திற்கு அழைக்கவில்லை என்பதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே இப்படி தனது வீட்டில் ரெய்டு நடந்தது போன்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் மொழிபெயர்த்தது சரியில்லை என்பதோடு திமுகவிடம் ரகசிய டீல் எல்லாம் போட்டு கோடிக்கணக்கில் கைமாற்றிவிட்ட விவகாரம் ராகுல் காந்திக்கு எட்டியதால் தான் தற்போது அவர் மீது மேலும் கோபமாகி விரட்டி அடித்திருக்கிறார். ஆனால் அவர் போட்ட இந்த நாடகத்துக்கு உடந்தையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சினிமா வசனங்களை பேசி செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது கொடுமையிலும் கொடுமை என்று கூறும் அண்ணாமலை, திமுகவுடன் தனக்கு நல்லுறவு இருப்பது போன்று ராகுல் காந்தி மேடைகளில் பேசினாலும் அவருக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே விரிசல் விழுந்து விட்டது. அதனால்தான் இந்த தேர்தலில் அவர்கள் ஒரு மேடையில் கூட ஒன்றாக பிரச்சாரம் செய்யவில்லை என்றும் அண்ணாமலை ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார். அடுத்த செய்தி, மு.க. ஸ்டாலினுக்கு ஆப்படித்த பிரேமலதா. கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மா அவருக்குள் புகுந்துவிட்டது. அடுத்து நடக்கப் போவதை உடைத்த அண்ணாமலை. தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த 10ல் 8 தொகுதிகளாக வெற்றி பெற வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தீவிரம் காட்டி வருகிறார். ஆனால் திமுகவின் மோசமான ஆட்சி முறையும் அவர் அவுட் பண்ணியிருப்பது மு.க. ஸ்டாலினுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது மு.க. ஸ்டாலினை மேடையில் வைத்துக் கொண்டே திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, வெளியில் செல்லும் பெண்கள் வீட்டிற்கு வருவது வரை வீட்டில் இருப்பவர்கள் படபடப்புடன் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது என்று கூறியவர், திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், மக்களின் நம்பிக்கைக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது என்றும் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் பேசி அவருக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தினார் பிரேமலதா விஜயகாந்த். இந்த நிலையில் அது குறித்து பாஜகவின் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், திமுக ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகள், பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துணிச்சலாக பேசியுள்ளார். இப்படி திமுக கூட்டணியில் இருந்தாலும் எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதை அவர் வெளிப்படையாக கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. அவரது இந்த பேச்சு விஜயகாந்தின் ஆன்மா அவருக்குள் இருப்பதையே வெளிப்படுத்தியுள்ளது. அதனால்
எப்படி கேப்டன் விஜயகாந்த் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராகி அதிமுகவுக்கு எதிராக திரும்பினாரோ அதே போன்று இப்போது திமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்கும் பிரேமலதா விஜயகாந்தும் அடுத்த சட்டசபைக்குள் சென்றால் திமுகவுக்கு எதிராக அதிரடி காட்டுவார் என்பது தெரிகிறது. அதோடு கேப்டன் விஜயகாந்தை பொறுத்தவரை தனக்கு தவறு என்று பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். அப்படியே இப்போது பிரேமலதா விஜயகாந்தும் மு.க. ஸ்டாலின் முன்பே அவரது ஆட்சியின் அவலங்களை வெளிப்படையாக பேசுவதை வைத்து பார்க்கும்போது அவர் அவராக பேசவில்லை, அவருக்குள் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் தான் இப்படி பேசுகிறார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை, கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மா அவருக்குள் இல்லாமல் இருந்தால் அவர் இந்த அளவுக்கு துணிச்சலாக பேசியிருக்க மாட்டார். அதனால் இது போக போக மு.க. ஸ்டாலினுக்கு இன்னும் பல அதிர்ச்சி வைத்தியங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக உருவெடுக்கும் என்று தான் கருதுவதாக கூறுகிறார் அண்ணாமலை. அடுத்த செய்தி, திமுக தோற்றால்தான் தமிழகம் ஜெயிக்கும். தமிழகம் வந்து மு.க. ஸ்டாலினை சாடிய சந்திரபாபு நாயுடு. மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கும் சந்திரபாபு நாயுடு இன்று தமிழகம் வந்து கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார். அப்போது மு.க. ஸ்டாலினை அவர் கடுமையான முறையில் அட்டாக் செய்துள்ளார். அவர் கூறுகையில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பிரதமர் மோடி பல அரிய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆந்திராவை பொறுத்தவரை 2 ஆண்டுகளில் கூகுள் நிறுவனம், டேட்டா சென்டர், குவாண்டம் கம்ப்யூட்டிங் உள்ளிட்ட பல தகவல் தொழில்நுட்ப மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதோடு 2500 ஏக்கர் பரப்பளவில் அமராவதியில் விமான நிலையம் உருவாக்கப் போகிறோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் கோவையில் விமான நிலையத்துக்கு 500 ஏக்கர் நிலம் கொடுக்கவே தமிழக அரசு முன்வரவில்லை. அதனால்தான் தமிழ்நாடு தொழில்நுட்பத்துறையில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இங்குள்ள அரசாங்கத்தின் செயல்பாட்டை பார்த்து பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்யாமல் வேறு மாநிலங்களுக்கு தாவி விட்டார்கள் என்று கூறியுள்ள சந்திரபாபு நாயுடு, இந்திய அளவில் கோவில்கள் அதிகம் கொண்ட ஒரு நாடு தமிழ்நாடு. ஆனால் இங்கே இருப்பவர்கள் கடவுளை எதிர்க்கிறார்கள். குறிப்பாக இந்துக்களை திட்டமிட்டு இவர்கள் எதிர்க்கிறார்கள். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுக தோல்வி அடைய வேண்டும். அப்போதான் தமிழகம் ஜெயிக்கும். பின்தங்கியிருக்கும் தமிழ்நாடு முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் இங்கு இரட்டை என்ஜின் ஆட்சி அமைய வேண்டும். குறிப்பாக பெண்களின் வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் இந்தி கூட்டணி கட்சிகளோ மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். அதோடு தொகுதி மறுவரையறை மூலம் 50% அளவில் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்த மத்திய அரசு மசோதா தாக்கல் செய்தால் அதை இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு 50% கூடுதலாக எம்பி தொகுதிகள் தருவதாக கூறியும் மு.க. ஸ்டாலின் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததின் பின்னணி என்ன? இப்படி செய்வதால் தமிழ்நாட்டுக்கு தான் பாதிப்பு. அதோடு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் அதை காரணம் காட்டி தடுத்து நிறுத்திவிட்டார்கள். நீங்கள் அரசியல் செய்வதற்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? பெண்களின் வளர்ச்சிக்கு தடை போட்டால் எந்த நாடும் வளராது என்று ஸ்டாலினை கடுமையான முறையில் விமர்சனம் செய்துள்ளார் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. பணத்தை தண்ணீராய் வாரி இறைக்கும் திமுக, பியூஷ் கோயலை அவசரப்படுத்தும் பாஜக வேட்பாளர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக பணத்தை வாரி இறைத்து வருகிறது திமுக. குறிப்பாக இந்த தேர்தலில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளில் 18 இடங்களில் திமுகவுடன் பாஜக வேட்பாளர்கள் நேரடியாக மோதுகிறார்கள். அந்த தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக திமுகவினர் ஒரு வாக்குச்சாவடிக்கு 20,000 வீதம் 300 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு நாளைக்கு 60 லட்சம் வரை செலவு செய்கிறார்களாம். என்றாலும் பாஜக வேட்பாளர்களுக்கு மேலிடத்திலிருந்து இதுவரை போதுமான பணம் வந்து சேரவில்லையாம். இதனால் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்த தமிழக பாஜக நிர்வாகிகள், திமுக இந்த அளவுக்கு பணத்தை வாரி இறைக்கும் போது அவர்களுக்கு எதிராக போட்டியிடும் நம்முடைய வேட்பாளர்கள் எந்த செலவும் செய்யாமல் இருந்தால் தேர்தலில் எதிர்பார்த்தபடி வெற்றி பெற முடியாது. அதனால் உடனடியாக மேலிடத்திலிருந்து தேர்தல் நிதியை கொண்டு வாருங்கள் என்று அவரை அவசரப்படுத்தி உள்ளார்களாம்.